Hello, welcome back to Crick Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL 2025 மேட்ச் நம்பர் 6 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 26th மார்ச் வெனஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது பர்சபரா கிரிக்கெட் ஸ்டேடியம் கவுஹாத்தியில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 26 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் கண்டிஷன் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா இங்கே டோட்டலாக 4 T20 மேட்சஸ் நடந்துச்சு. அதில் 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் 190 கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட் இயர் நடந்த IPL பார்த்தீங்கன்னா 144 ரன்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு எதிராக ப்ளே பண்ணும்போது. இது பார்த்தீங்கன்னா ரேராக தான் நடந்திருக்கு. இந்த போட்டியில் பார்க்கும்போது 2 டீமோடைய பேட்டிங் நெட்டும் நல்லா இருக்கிறதால அகைன் ஒரு 180 190க்கு மேலே எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இதை லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ரொக்ரஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஆன் பேப்பர் பார்க்கும்போது 2 சைடுமே ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கே அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக இதுவரை விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததில்லை. மேபி மேட்சப்ஸ் ஆகட்டும், மற்றபடி அந்த ரிக்வயர்ட் 100 ப்ரெஷர் மூலமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வென்யூ ஸ்டாட்ஸில் பார்க்கலாம். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா மீடியா எண்ட் அண்ட் பெவிலியன் எண்டுன்னு இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது மீடியம் சைஸில் இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் 2 சைடுமே சிறுசாக இருக்குது, 65 மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் டைமென்ஷன் பார்த்தோம்னா 76 மீட்டர் இருக்குது. டயக்னல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 72 71, தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 59 அண்ட் 58 இருக்குது. நிறைய ரீஜன் பார்த்தோம்னா ஷார்ட்டர் டைமென்ஷன் இருக்கிறதால இதுவும் பேட்டர்ஸுக்கு சாதகமாக இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் எந்த டீமுக்குமே ஃபேவரபிளாக இல்லை. ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் மட்டும் ஸ்லைட்டாக கொல்கத்தா டீமுக்கு மார்க்கெட் வந்து ஃபேவரபிளாக இருக்குது. ஏன் வந்து அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டீமுமே அவங்களுடைய முதல் போட்டியில் தோல்வி அடைஞ்சு வராங்க. அதனாலேயே வந்து அந்தளவுக்கு பெருசாக எந்த டீமுக்குமே ஃபேவரபிளாக இல்லை மார்க்கெட். இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நேத்திக்கான அப்ரோச்சை இன்றைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். எந்த டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமுடைய ஸ்டாக்கை 3.5லேருந்து 4 இந்த ரேஞ்சுக்குள்ளே பை பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முடிவில் அவங்களுடைய ஸ்டாக்கை வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனில் இந்த அப்ரோச் தான் சேஃபாகவும் இருக்கும், அதே போல் நல்ல ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா வேணால் அகைன் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மேட்சுக்கும் பார்த்தோம்னா ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறது போக சைமல்டேனியஸாக ட்ரேடிங்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை எக்ஸ்பனன்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறதுல லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதன் மூலமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்பில் ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டனும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 28 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 14-12 KKR தான் லீட் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா இவங்க ப்ளே பண்ண 4 மேட்சஸில் 3-1 ராஜஸ்தான் ராயல்ஸ் லீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் இந்த 2 அணிகளும் மோதுறதா இருந்த ஒரு போட்டி வந்து ரெயினால் கேன்சல் ஆயிருக்கு. இந்த கிரவுண்ட் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமோட செகண்ட் ஹோம் கிரவுண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் எடுத்துட்டிங்கன்னா ராஜஸ்தான் இதுவரை 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து பார்த்தோம்னா இங்கே டோட்டலாக 4 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்களும் செகண்டாக பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 167ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 190 இருக்குது. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 190 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 30 இருக்குது, அபோவ் ஆவரேஜாக இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 4 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்சுக்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் ஆகட்டும், டீம் ஸ்ட்ரென்த் ஆகட்டும், இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லயுமே பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பவுலர்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 3 விக்கெட்ஸ் ஆவரேஜா எடுத்திருக்காங்க இந்த ஃபேஸ்ல. டெத் ஓவர்ஸ்ல அந்த 4 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா விக்கெட் விழுகல. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 இதுலயுமே வந்து மீடியம் ரேஞ்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் வந்து 2.8 இருக்கு. அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மேபி இந்த செகண்ட் இன்னிங்ஸ் நியூ பால் ஓவர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குவாலிட்டியான பவுலர் பவுல் பண்றாங்க. அதுவும் ஒரு ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றாங்க. ஒரு 190, 190க்கு 190, 200க்கு மேல இருக்கக்கூடிய டார்கெட்டை வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நான் அங்கே தான் ஷேர் பண்ணுவேன். நான் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 4 T20 மேட்சஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா எக்ஸாக்டா 100 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 63% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 67% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 19 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் நல்லா இருக்கு. பட் எக்கனாமி ரேட் இவங்களுக்கு புவரா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா 59 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 37% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 33% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜா எடுத்திருக்காங்க. டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கு. ஒவ்வொரு 24 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. எக்கனாமி ரேட் இவங்களுக்கும் புவராக தான் இருக்கு. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸையும் நீங்க அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 109 இருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல 37 மட்டும் தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ்ல பார்த்துருப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு அப்படின்னு. இதுவரை நடந்த போட்டிகளில் நிறைய மேட்சஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுந்துச்சு. ரேரா தான் விக்கெட் விழுகாம இருந்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கான போட்டியில கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணும்போது ஒரு சில டீம்ஸை இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வர டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 63% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 33% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசா கான்ட்ரிபியூஷன் வரல இது வரைக்கும். அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க நடந்த 4 மேட்ச்ல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு நல்லா இருக்கு. 159 இருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 51% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 30% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 19% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. அந்த 4 மேட்சஸ்ல 2 or 3 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கான போட்டியில ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸ்ல இதை யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து லாஜிக்கோட தான் போறோம். அது மட்டும் இல்லாம இப்போ செகண்டா எந்த டீம் பேட் பண்றாங்களோ அந்த டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இல்ல. மேட்ச் அப்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு த்ரெட் இருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் கான்ஃபிடென்ட்டா இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 0.8ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1.3ம் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 1.5ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸாக்டா 1ம் இருக்கு. இது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா இருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா இங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் டோட்டலா பார்த்தோம்னா 5 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்டா இங்க பவுல் பண்ணும்போது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 16 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரிக்வயர்ட் 100 பிரஷர் அதன் மூலமாகவும் அதை எடுத்திருக்கலாம்.
இப்போ 180 190க்கு மேலே பெரிய பெரிய டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பேட்டர்ஸ் அதிகமான ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் எந்த ஒரு பவுலருக்கு எதிராகவும் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படி நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா செகண்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸை அதிகமாக எடுங்க. குறிப்பாக ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ், குவாலிட்டியான ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸை எடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ரிவ்யூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நிறைய நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். ஒரு மேட்ச் வந்து பார்த்தோம்னா 3 விதமாக ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி எப்படி ப்ரோக்ரஸ் ஆச்சோ அதே மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இன்னைக்கு ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் இது வரைக்கும் பார்த்த அந்த ஸ்டாட்ஸை அதிகம் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் டீம் பார்த்தோம்னா இந்த சீசனுடைய முதல் மேட்ச்சில் எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற 44 ரன்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 286 ரன்ஸ் கன்சிட் பண்ணியிருந்தாங்க. பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே புவராக இருந்துச்சு. பட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 242 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யூனிட் மட்டும்தான் நல்லா இருக்கு. பவுலிங் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குவாலிட்டியான பவுலர்ஸ் இருந்தாலும் அதிகமான பேர் அதிக ரன்கள் கன்சிட் பண்றவங்களா தான் இருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே ஆகட்டும், மகேஷ் தீக்ஷனா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்களாம் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் அதிகமான ரன்கள் கன்சிட் பண்றாங்க. அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ஜெய்ஸ்வால், சுபம் துபே, நிதிஷ் ராணா. மிடில் ஆர்டரில் ரயான் பராக், துருவ் ஜுரல், ஷிம்ரான் ஹெட்மயர், ஜோஃப்ரா ஆர்ச்சர். லோவர் ஆர்டரில் மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா அண்ட் ஃபசலக் ஃபரூக்கி. டெத் ஓவர்ஸில் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 2 பேரும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா வனிந்து அசரன்கா அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இம்பாக்ட் பிளேயர் சப்பா பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ஃபசலக் ஃபரூக்கி இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் 3 மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இம்பாக்ட் பிளேயரை தான் ப்ளே பண்ணுவார் இன்ஜுரினால. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு இதுவரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 98 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 4 மேட்சஸ்ல ப்ளே பண்ணி 81 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னுக்கு அவுட் ஆயிருந்தாரு. மேட்ச் அப்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சுபம் துபே ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாரு. 11 பால்ஸ்ல 34 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா நிதிஷ் ராணா இவர் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண மேட்ச்ல 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன் வரைக்கும் கேகேஆர் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல பெருசாக கான்ட்ரிபியூஷன் இல்லை. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்டு சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ரயான் பராக் கேகேஆர் டீமுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் 3 மேட்சஸ்ல ப்ளே பண்ணி 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல இவரும் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா துருவ் ஜுரல் இவர் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமுக்கு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. 2 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையும் ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கு. ஒரே ஒரு மேட்ச்ல பெஸ்டா 32 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 35 பால்ஸ் 70 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா ஷிம்ரான் ஹெட்மயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கு. கேகேஆர் டீமுக்கு 23 மட்டும் தான் இருக்கு ஆவரேஜ். இதுவே இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண 2 மேட்ச்லையுமே டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல 23 பால்ஸ் 42 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேகேஆர் டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதிகமான ரன்களும் கன்சீட் பண்ணியிருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா மகேஷ் தீக்ஷனா கேகேஆர் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இருந்தாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போல இவரும் அதிகமான ரன்கள் கன்சீட் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா துஷார் தேஷ்பாண்டே
இவரு பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம்ல லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சந்தீப் சர்மா கேகேஆர் டீமுக்கு 14 இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம்ல லாஸ்ட் மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிரா மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஃபசல் ஃபரூக்கி மேட்ச் அப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு எதிராவும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா சஞ்சு சாம்சன் இவரு பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 20 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 529 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ்ல டோட்டலா 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 37 பால்ஸ் 66 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், லெக் பிரேக் அண்ட் ஷனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக இன்னுமே நல்லா இருக்கு. அடுத்ததா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கொல்கத்தா டீம் பார்த்தோம்னா இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல ஆர்சிபி டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அந்த போட்டியில ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய செகண்ட் ஹாஃப்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதனால பிக் ஸ்கோரை வந்து பதிவு செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னாலும் பெர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருந்துச்சு. அந்த பிச் கண்டிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு செகண்ட் இன்னிங்ஸில். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த டீமோட மிடில் ஆர்டர் பேட்டர் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து வின் பண்ண முடியும். அடுத்ததா கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் குவிண்டன் டி காக், சுனில் நரேன், அஜிங்கியா ரஹானே. மிடில் ஆர்டரில் வெங்கடேஷ் ஐயர், ஆங்கிஷ் ரகுவன்ஷி, ரின்கு சிங், ஆண்ட்ரி ரசல். லோவர் ஆர்டரில் ராமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷித் ராணா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த 2 பேரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்ட்ரி ரசல் அவர் வந்து பவுல் பண்றதுக்கு ஃபிட்டா இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணலாம். டீம் நியூஸ்னு பார்த்து டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பென்சர் ஜான்சன் அவருக்கு பதிலாக ஆண்டிஷ் நார்கியா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா வைபவ் அரோரா, ஆங்கிஷ் ரகுவன்ஷிக்கு பதிலாக வந்திருந்தாரு. இந்த போட்டியில கேகேஆர் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது இதே போல ஒரு ஸ்வாப் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவிண்டன் டி காக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஸ்டார்ட்ஸ்மே நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 35 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல அவர் பிளே பண்ணுற மேட்ச்ல 69 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச்ல பெருசாக இவர் கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா சுனில் நரேன் இவர் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்ல டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. பவுலிங்ல பார்க்கும்போது 19 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 26 பால்ஸ் 44 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அஜிங்கியா ரஹானே இதுவரை ராஜஸ்தான் டீமுக்கு ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 5 மேட்சஸ்ல 59 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம்ல 31 பால்ஸ் 56 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேட்ச் அப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் இவர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 57 ரன்ஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இவர் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆங்கிஷ் ரகுவன்ஷி இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கு அவர் பிளே பண்ண மேட்ச்ல 30 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 18 பால்ஸ்ல. லாஸ்ட் மேட்ச்ல டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. அடுத்ததா ரின்கு சிங் 4 இன்னிங்ஸ்ல 81 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 42 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்தும் பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா ஆண்ட்ரி ரசல் இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 12 இன்னிங்ஸ்ல எக்ஸாக்டா 200 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 49 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் நல்லா இருக்கு. ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங்ல இவரும் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு எதிராக தான் அவுட் ஆயிருந்தாரு. குருணால் பாண்டியாவோட பால்ல அவுட் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ராமன்தீப் சிங் லாஸ்ட் மேட்ச்ல இவரும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா
நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஹர்ஷித் ராணா ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஸ்பென்சர் ஜான்சன் ராஜஸ்தான் டீமுக்கு அவரு பிளே பண்ண ஒரு மேட்ச்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. லாஸ்ட் மேட்ச்லயும் சரியா அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி இவரு பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா வைபவ் அரோரா ராஜஸ்தான் டீமுக்கு இவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக சுமாரா தான் இருக்கு ஸ்டாட்ஸ். அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்தலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 டீமுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்காங்க. 2 டீம் கிட்டயும் சில கன்சர்ன்ஸ்லாம் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோம்னா அவங்களுடைய பவுலிங் யூனிட் வந்து சுமாரா இருக்கு. அதிகமான ரன்கள் கன்சிடர் பண்றாங்க. இன்னைக்கான போட்டியில ஒரு பிளாட் ட்ராக்ல மறுபடியும் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் அதிகமா ரன்கள் கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே கொல்கத்தா டீம் பார்த்தோம்னா அவங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசா கான்ட்ரிபியூஷன் வரல. லாஸ்ட் மேட்ச்ல லாஸ்ட் சீசன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்லுடைய ட்ரெண்ட் 200க்கு மேல ஈஸியா வந்து அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கேகேஆர் ஃபர்ஸ்டா பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது 220 240 இந்த ரேஞ்சில் அடிச்சா மட்டுமே அது வந்து வின்னிங் ஸ்கோரா இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த டீமோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். கீப்பர் செக்ஷன்ல பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரல் அண்ட் குவிண்டன் டீகாக். இதுல பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் அண்ட் குவிண்டன் டீகாக் 2 பேருமே டிஃபால்ட் பிக்கா இருக்காங்க. ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது துருவ் ஜுரலையும், இன்கேஸ் கேகேஆர் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது வெங்கடேஷ் ஐயரையும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால் அண்ட் அஜிங்கியா ரஹானே 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. ரஹானே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேட்டிங் ஸ்டைலே டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் இந்த ஐபிஎல்ல வந்து ப்ரூவ் பண்ணி அவர் வந்து T20 இன்டர்நேஷனல் T20ல அந்த டீம்ல இடம் பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கு அந்த வாய்ப்புகள்லாம். அப்படி இருக்கும் போது ஃப்ரீ ஹிட் மாதிரி தான் வந்து பிளே பண்ணுவாரு. அதான் நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம். இதே போல ஒரு அப்ரோச் தான் வரக்கூடிய மேட்ச்லும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஜெய்ஸ்வால்க்கு வந்து பார்த்தோம்னா பெருசா ஒரு வீக்னஸ்லாம் வந்து இல்லை. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் ட்ராக்ல பிளே பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து இவரை எடுக்கலாம். ஒருவேளை ஆண்ட்ரிஸ் நார்க்கியா பிளே பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய பேஸ், அதாவது அந்த பவுன்ஸ்ல வந்து கொஞ்சம் இவர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ரயான் பராக், சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரி ரசல் இருக்காங்க. ரயான் பராக் பார்த்தோம்னா இன்னைக்கு அவருடைய ஹோம் கிரவுண்ட்ல பிளே பண்ண போறாரு. அவருடைய ஹோம் ஸ்டேட் பார்த்தோம்னா அசாம். இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இவருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சுனில் நரேன் இவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓப்பனிங் கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பட் இவர் எப்பவுமே ரிஸ்கான பிளேயரா தான் வந்து இருப்பாரு. அதிகமான ஃபால் ஷாட்ஸ் வந்து இருக்கும். இன்னைக்கான போட்டியில ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருடைய பால்ல ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னா வந்து யாக்கர் பவுல் பண்ணாவோ இல்லைனா வந்து பவுன்சர் பவுல் பண்ணாவோ இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் கிரவுண்ட் டைமென்ஷன் சிறுசா இருக்கிறதால அது இவருக்கு அட்வான்டேஜ் அமையுது. மிஸ் ஷாட் ஆனாலும் அது வந்து பவுண்டரியை கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்ட்ரி ரசல் பார்த்தோம்னா இன்னைக்கான போட்டியில ஒருவேளை ஆப்போனன்ட் டீம்ல வனிந்து அசரன்கா அவர் பிளே பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய பால்ல ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவர் எப்பவுமே அதிகமா பால் டேர்ன் ஆகும் போது ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஆப்போனன்ட் டீம்ல இப்போ ரவி பிஷ்னோய், வனிந்து அசரன்கா இந்த மாதிரியான பவுலர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும் போது இவருக்கு எப்பவுமே த்ரெட் இருக்குதான் செய்யும். ஏன்னா அந்த மாதிரியான பவுலர்ஸ்லாம் அதிகமா பாலை டேர்ன் பண்ணுவாங்க. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா சந்தீப் சர்மா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. சந்தீப் சர்மா இதுல நம்ம டிஃபரன்ஷியல் பிக்கா சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போட்டியில ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணலாம். அதுக்கான மெயின் ரீசன் மேட்சப்ஸ் தான். கேகேஆர் டீமோட டாப் 3 பேட்டர்ஸையும் அவுட் பண்ணியிருக்காரு. அஜிங்கியா ரஹானே அண்ட் குவிண்டன் டீகாக்கை ரெண்டு தடவை அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுனில் நரேனை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் இவருக்கு வந்து நல்லா இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இவரை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல சுனில் நரேன், சஞ்சு சாம்சன் அண்ட் ஆண்ட்ரி ரசல் இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா நிறைய பேர் சுனில் நரேன் அவர் தான் வந்து கேப்டனா போட்டிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்ச்லையும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிற டவுட் தான். இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரி ரசல் எடுத்துட்டிங்கன்னா இந்த போட்டியில் பவுல் பண்ணுவார் அப்படிங்கும்போது மட்டும் இவரை நீங்கள் கேப்டனா சூஸ் பண்ணலாம். அவர் பவுல் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு டாஸ் அப்போ தெரிய வரும். இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராமில். அப்போ மட்டும் கேகேஆர் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனா சூஸ் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பார்த்தீங்கன்னா குவிண்டன் டீகாக், ஜெய்ஸ்வால் அண்ட் ரயான் பராக் இருக்காங்க.
குயின்டன் டீகாக் லாஸ்ட் மேட்ச்ல பெருசா கான்ட்ரிபியூஷன் வரல. பட் இவரு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்காகவும் இந்த கிரவுண்ட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அகைன் ஒரு ஃபிளாட் ட்ராக்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த தடவை இவர்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரலாம். அதே போல ஜெய்ஸ்வாலையும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். யாரெல்லாம் லாஸ்ட் மேட்ச்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்கள நீங்க இந்த போட்டியில, அதுவும் டாப் ஆர்டர்ல யாரு வந்து சரியா லாஸ்ட் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்கள இந்த போட்டியில கேப்டன் ஆகுங்க. ஏன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிளாட் ட்ராக்ஸ்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த 2 பிளேயர்ஸும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ரியான் பராக் இவர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சரியாக இவர் பெர்ஃபார்ம் பண்ணல. அதிகமான பேர் இவரை வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கிராண்ட் லீக்ல மட்டும் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எனக்கு கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.